ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து சுந்தரர் பற்றி பார்க்க போகிறோம். சுந்தரர் தேவாரம் பாடிய மூவருள் ஒருவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவாரம் என்ற நூல் வந்து 3 பேர் வந்து பாடியிருப்பாங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் என்று 3 பேர் பாடியிருப்பாங்க. இவர் பார்த்தீங்கன்னா தம்பி ஆரூரார், தம்பிரான் தோழர் என்னும் சிறப்பு பெயர்களால் வந்து அழைக்கப்படுகிறான்னு சொல்லியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தரருடைய சிறப்பு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பி ஆரூரார், தம்பிரான் தோழர் என்ற சிறப்பு பெயர் வந்து இருக்குது. இவர் அருளிய தேவார பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா 12 திருமுறைகளில் வந்து 7ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் இயற்றிய திருத்தொண்ட தொகையை முதல் நூலாக கொண்டே சேக்கிழார் பெரிய புராணத்தை படைத்துள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா சேக்கிழாருடைய நூல் எதுன்னு பார்த்திங்கன்னா பெரிய புராணம் வந்து சேக்கிழார் எழுதியிருப்பார். இவர் வந்து சுந்தரருடைய திருத்தொண்ட தொகையை வந்து முதல் நூலாக கொண்டே வந்து இந்த பெரிய புராணத்தை படைத்துள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரப்போகிற குரூப் 4 அண்ட் குரூப் 2 எக்ஸாம் 10 பேப்பர் 2 வந்து கேட்பாங்க. சேக்கிழார் வந்து பெரிய புராணத்தை வந்து யாருடைய நூலை முதல் நூலாக வைத்து படைத்துள்ளார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தரருடைய திருத்தொண்ட தொகையை வந்து முதல் நூலாக வைத்திருக்காரு. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய மூவர் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் வந்து தேவாரம் அப்படின்றது. இந்நூலை வந்து தொகுத்தவர் வந்து நம்பியாண்டார் நம்பி ஆவார் சொல்லியிருக்காங்க. தொகுத்தவர்னா இவருடைய நூல்கள் எல்லாம் வந்து ஒன்றாக சேர்த்தி தொகுத்தவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்பியாண்டார் நம்பி என்பவர். இந்த நூலில் பார்த்தீங்கன்னா சுந்தரர் பாடியுள்ள கேதார பதிக்க பாடல் ஒன்று இங்கே தரப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருக்கேதாரம் என்ற நூல் பதிவு வந்து பாடியிருப்பார் சுந்தரர். அதே போல் பார்த்திங்கன்னா தேவாரத்தை வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே கூட்டல் ஆரம் என்று பிரித்தா இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை என்றும், தே கூட்டல் வாரம் அப்படின்னு பிரித்தா இனிய இசை பொருந்திய பாடல்கள் எனவும் பொருள் கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவாரம் என்ற நூலை வந்து எப்படி பிரிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 2ஆக பிரிக்கலாம். தே கூட்டல் ஆரம் அப்படின்னும் தே கூட்டல் வாரம் அப்படின்னு பிரிக்கலாம். இதனுடைய பொருள் பார்த்திங்கன்னா ஆரம் அப்படின்றது மாலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை அப்படின்றது. தே கூட்டல் வாரம் அப்படின்னு பிரித்தா இதனுடைய பொருள் பார்த்தீங்கன்னா இனிய இசை பொருந்திய பாடல்கள் என்றும் பொருள் கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க. பதிகம் என்பது பார்த்திங்கன்னா 10 பாடல்களை வந்து கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பதிகம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 10 பாடல்களை கொண்டது தான் பதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.